ஆச்சு பாட்டி கூப்பிடுறாங்க. ஏதோ உங்ககிட்ட பேசணுமாமா. உன்னை வந்து வீடெல்லாம் தேடிட்டு இருந்தாங்க. நீ காணோம்னு சொன்னா கத்திட்டு இருந்தாங்க. வா நீ கொஞ்சம் கிளம்பி. இன்னும் கிளவி இன்னி நீ விளாட்டினா இன்னி கத்த ஆரம்பிச்சிரும். ஐயோ கிளவி வந்துருச்சா? போச்சு போச்சு, நீ என்னோட சுதந்திரம் எல்லாமே போச்சு. அது இனி ஒரு 4 மாசம் அங்கேயே கிடக்கணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள இங்க வந்துருச்சா? ஐயோ என்ன பண்ண காத்துட்டு இருக்கோ தெரியலையே. இந்த மனுஷன் என்ன சொல்லி வச்சிருக்காருன்னு தெரியலையே. சரி பெரிய பொண்ணு போ, நீ கிளம்பு. உங்க மாமியார் பின்ன ஏதோ கத்த போகுது, இல்லாட்டினா இங்கேயே தேடிட்டு வந்துட போகுது. போ. ஐயோ போவத்த ரோசா, எனக்கு போகவே இஷ்டம் இல்லை. நான் இன்னைக்கு ஒரு நாள் இங்கே ஜாலியா இருக்கும்னு நினைச்சேன். இப்படி என் தலையில இடிய தூக்கி போட்டாங்களே. பூஜாக்கா எப்ப வந்த? சொல்லவே இல்லை. வா சின்ன பொண்ணு, நீ காலையில தான் வந்த. வா வந்து உட்காரு. அம்மா நீ வேணா வீட்டுக்கு போ, நான் கொஞ்ச நேரம் இந்த அக்கா கூட பேசிட்டு வரேன். ஏய் போடி, நான் வீட்டுக்கு வரலடி. நீ போய் என்ன சொல்லிப்பா, அம்மா அங்க இல்ல, அம்மா எங்கேயோ வெளியே போயிருச்சு, எல்லாரும் சேர்ந்து எங்கேயோ வெளியே போயிருக்காங்க போல, அங்க யாரையுமே காணும் அப்படின்னு சொல்லிடு. ஐயா அம்மா ஒழுக்கமா நீ போயிடு, பாட்டி செம கடுப்புல வந்திருக்கு. நீ எங்க இருக்கியோ அங்க தேடி கண்டுபிடிச்சு வந்துடும். அதனால பேசாம நீயே போறதுதான் நல்லது சொல்லிட்டேன். சரி அக்கா, அப்ப நான் கிளம்புறேன். இந்த கிளவி வேற இந்த நேரத்துல வந்து என் உயிரை வாங்கிட்டு இருக்கோம். போய் தான் தொலைணும் போல. நான் போறேன். சரி போயிட்டு வரட்டா? எல்லாத்துக்கும் போயிட்டு வரேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது பெரிய பொண்ணு. நன்றி.